ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குட்டி ஷாப்பிங் விலாகை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா, வள்ளியூர் அசோகா டெக்ஸ்டைல்ஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அங்கே போய் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குட்டி விலாகாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி தள்ளுபடி தொடங்கியாச்சு. இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி. நாங்கள் வள்ளியூர் அசோகா போயிருக்கோம். என்ட்ரன்ஸில் செமையாக கெட்டப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு இது இந்த காட்டுவாசிகளெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கெட்டப்பாக இருந்துச்சு. ஃப்ரெண்டில் ஒரு சேவல், அப்புறமா அது என்னமோ முயலா எலியான்னு தெரில, அப்புறமா காட்டுவாசிகள் ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே 2 பெரிய ஒரு பொம்மை மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குஷியாக போயிட்டுருந்து. போய் இறங்கின உடனே அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கிட்ட இந்த பெரிய பெரிய பொம்மை கிட்ட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா இங்கே என்னோட மாமனார், மாமியார், கொழுந்தனார் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் டீ குடிக்கிறதுக்காக டீ வாங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் என்னென்னா ஜாலியாக இந்த பொம்மை பக்கத்தில் நின்றுட்டு ஆட்டம் போட்டு நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், பார்க்கவே ஏதோ கம்பீரமாக இருக்குது. பேக்கில் ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சிருக்க மாதிரியும் அப்படி நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்க நீங்கின உடனே நாங்கள் போயிட்டோம். அப்புறமா எங்களுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே டீ குடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ள பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே டீயை வாங்கிட்டு உட்காந்தாச்சு. டீ குடித்தாச்சு. டீ குடித்து முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோவில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அப்படியே என்ட்ரி கொடுத்தோம். சரி, நீ நின்னது போதும், நம்ம பர்ச்சேசிங் சென்டருக்கு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே பட்டு செக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இதெல்லாம் முகூர்த்த பட்டு செக்ஷன். முகூர்த்த பட்டு செக்ஷனுக்கு கூட டிஸ்கவுண்ட் வச்சுருக்காங்க. ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு 10%. நான் இது வரைக்கும் பட்டு செக்ஷனுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் எங்கேயும் கேள்விப்படல. பட் இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நம்ம ஆடி மாதம் பட்டு எடுக்க போகாதனால நமக்கு தெரியலன்னு தெரில. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே நிறைய பொம்மைக்கெல்லாம் சேரீ கட்டி இருந்துச்சு. ஒரே குஷியாக இருந்துச்சு. சரி, நம்மளும் ஒரு பொம்மைக்கிட்டெல்லாம் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஒரே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் அழகழகாக ஒவ்வொரு இப்போ உள்ள மாடலில் ட்ரெண்டிங்காக ஒரு பொம்மைக்கு சேரீ கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறமா நாங்கள் இங்கே ஃபேன்சி சேரீ செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே போனோடனே எங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் டீ எல்லாம் வாங்கி குடித்தாச்சு. அடுத்ததாக நான் பர்ச்சேசிங்க்கு வந்தேன். அப்போ சேரீயெல்லாம் இந்த மாதிரி கட்டி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ண சேரீ அப்படி கட்டி காமிச்சாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுத்து வேறு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டட்டா பாய் பாய். இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.